வணக்கம் ஆச்சி, வணக்கம். வணக்கம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? சொன்னாங்க எப்படி கால் மாத்தி போட முடியும்னா அப்படியும் போட்டு அந்த அளவுக்கு உட்கார முடியல. வணக்கம் ஆச்சி. சாரி. One, two, three, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. Next. எல்லாம் மெதுவா டேக். அப்படியே திருப்பி right, up, left, down, right, up, left, down, right, up, left, down, right, up, left, down, right, up, left, down. Repeat. Left, up, right, down, left, up, right, down, left, up, right, down. அப்புறம் நல்லா ஷோல்டர் தூக்காம கழுத்து வந்து நல்லா ஷோல்டர் சாட்சி. கையை நல்லா இந்த சைடு 5 தடவை, இந்த சைடு 5 தடவை, இல்லை 10 வந்தாலும் 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4,
5, 8, 9, 10. மெதுவா 2 கையும் வைப்பேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பேசுறேன். யாரோ மியூட் போடாம எதுவும் கேட்கணுமா? 2 கையும் சுத்திட்டு 2 கையும் கொக்கி மாரி இது நல்லா மார்பகத்திட்ட நல்லா இப்படி கயிறு இழுப்போம்ல, அந்த மாரி இழுக்கணும். இதுவும் நல்ல ஒரு எக்சர்சைஸ் தான். நெறைய இருக்கு இந்த வார்ம் அப்க்குள்ள. ஆச்சி பாட்டி சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுபடி செய்யலாம். அதே மாரி கைய மாத்தி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. திருப்பி அப்புறம் அப்படியே மாத்தி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. திருப்பி அப்புறம் அப்படி கை மாத்தி. ஒரு 3 தடவ பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. திருப்பி அப்புறம் இப்படி மாத்து. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் கை 2யும் இப்படி இப்படி கோர்த்துக்கங்க. கோர்த்து அப்படியே கால ஒட்டி மேல கொண்டு போங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதே மாரி கொஞ்சம் நேரம் அப்படி வச்சு 3 தடவ. அதே மாரி நான் இந்த பயிற்சி கண்ணுக்கு குடுத்தேன். ஆச்சி இதுவே இப்படி வச்சும் சொல்லிக் குடுத்தாங்க. அப்புறம் இதே நம்ம கண்ணுக்கு குடுத்த மாரியே அப்படி
நல்லா இடுப்பை எவ்வளோ தூரம் போக முடியும். அப்புறம் இடுப்பு இந்த ஷேப் ஷேப் முழங்கால் நல்லா அப்படி பிடிச்சிக்கோங்க, கொஞ்சம் அப்படி குனிஞ்சுக்கோங்க. குனிஞ்சு கால் நல்லா சேர்த்து வச்சுக்கணும். அப்படியே மெதுவாக பட்டு சேர் பிடிச்சிக்கோங்க. நல்லா காலை பின்னாடியே பின்னாடி சைடுலையும் நல்லா காலை மடக்கி ஒரு 10 நிமிடம் 1 2 3 4 5 6 7 8 9 10 நல்லா டைட்டா பிடிச்சிக்கணும். காலு எல்லாருக்கும் நல்லா மடக்க வருது தானே. 1 2 3 4 5 6 7 8 9 10 4 5 6 7 8 9 10 அதே மாதிரி இந்த சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 நல்லா அப்படியே நிறுத்தி நிறுத்தி செய்யணும். அப்புறம் ஃபிங்கர்ஸை அமுக்கிக்கோங்க, குதிங்கால் தூக்குங்க. திருப்பி குதிங்கால் அமுக்கிக்கோங்க, ஃபிங்கர்ஸ் தூக்குங்க. அப்படி பின்னாடி ஃபிங்கர்ஸ்ல 10 ஸ்டெப் அப்படியே நடந்து வரும். அப்படியே பேக்லேயே நடந்து வரும். குதி ஃபிங்கர்ஸ்ல மட்டும் நடக்கிறீங்க. திருப்பி அதே மாதிரி ஃபிங்கர்ஸ்ல பேக்ல வருங்க. இந்த
கொடுத்தோம்னா அந்த கணுக்கால் வீக்கம்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி குதிங்காலால நடக்கிறீங்க. திருப்பி அப்படியே குதிங்காலால பின்னாடி வரீங்க. எல்லாராலையும் பேலன்ஸ் பண்ண முடியுதா பார்த்துக்கோங்க. பார்த்து மெதுவா பண்ணுங்க. அப்புறம் நல்லா ஓவரை பிடிச்சிக்கோங்க. நல்லா உள்ளார போகும்போது குதிங்கால் தூக்கணும். ஃபிங்கர்ஸ் அமுங்கும். இப்படி நல்லா உள்ளார போய் வெளியில வாங்க. ரொம்ப தம் கட்டியெல்லாம் பண்ணாதீங்க, நார்மலா பண்ணுங்க. அப்படியே நம்ம சேர்ல உட்காரதா ஃபீல் பண்ணி நினைச்சிட்டு அப்படியே உட்காந்து இது உட்கட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஒரு 3 தடவை. ரைட் கை வந்து லெஃப்ட் கால் தொடுங்க. லெஃப்ட் கை வந்து ரைட் கால் தொடுங்க. இடுப்பு தான் குனியணும், முழங்கால் மடங்கக்கூடாது. கழுத்து இந்த சைடு அதே மாதிரி இதுக்கு. அடுத்து சூரிய நமஸ்காரம். இது நின்றுட்டே செய்யறது. இதை செஞ்சுட்டு அப்புறமா உட்காந்து செய்வோம். திருப்பி உட்கார்ந்து நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்றது போல இது வந்து 12 நிலைகள் இருக்கு சூரிய நமஸ்காரத்துல. நல்லா ஸ்ட்ரைட்டா நின்னுக்கங்க. நல்லா கை ரெண்டும் மார்பகத்துல கும்பிடுற மாதிரி பண்ணிக்கங்க. இது வந்து முதல் நிலை. ஓம் சூரிய பகவானே நமக. ஓம் சூரிய பகவானே நமக. ஓம் சூரிய பகவானே நமக. 3 தடவை சொல்றதுக்குள்ள சொல்றேன். அப்புறம் இதெல்லாம் நல்லா கூட கொஞ்ச நேரம் பண்ணலாம்னு சொல்றாங்க. அடுத்து நல்லா கால் ஊனிக்கங்க. மெதுவா அப்படி கைய பின்னாடி கொண்டு போங்க. அப்படியே அது பின்னாடி கை வந்து கும்பிடணும். இது வந்து அப்படி கழுத்து பின்னாடி வளையணும். ஓம் ரவையே நமக. ஓம் ரவையே நமக. ஓம் ரவையே நமக. நல்லா உங்களுக்கு எவ்வளவு தூரம்
பின்னாடி பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கழுத்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போய்க்கணும். இது 2வது வந்து ஓம் ரவையே நமக. அடுத்து அப்படி 3வது இப்படி பண்ணிட்டு இப்படியே கையை மெதுவா அப்படி கீழே கொண்டு வந்து கணுக்கால் பிடிக்கிறீங்க. கணுக்கால் பிடிச்சி தலை வந்து ஆக்சுவலா மொட்டி தொடணும். ஆனா எல்லாருக்கும் அப்படி டக்குன்னு தொட வராது. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுவோம். இது வந்து ஓம் சூர்யாய நமக. ஓம் சூர்யாய நமக. ஓம் சூர்யாய நமக. 3வது நிலை என்னன்னா நல்லா கணுக்கால வந்து கீழே பிடிச்சிக்கிறீங்க. தலை வந்து இங்க மொட்டி வந்து தொடணும். எடுத்தோடனே எல்லாருக்கும் அது இப்படி வராது. பரவாயில்ல, எவ்வளவு தூரம் வருதோ அவ்வளவு தூரம் ட்ரை பண்ணும். இது 3வது நிலை. ஓம் சூர்யாய நமக. ஓம் சூர்யாய நமக. ஓம் சூர்யாய நமக. அடுத்து 4வது நிலை. வலது கால மடக்கிக்கங்க. இடது கால கீழே நீட்டிக்கங்க. செய்யறது தெரியுதா தெரியல. பாருங்க, வலது கால் மடக்கணும், இடது காலை நீட்டணும், கை ரெண்டையும் நீட்டணும். கழுத்து பகுதி மேல வரணும். உசாச்சி எப்படி பண்றீங்க நீங்க? இன்னும் நல்லா இந்த கால் இப்படி மடங்கி வரணுமே. அப்படி கரெக்ட். மடக்கி கை ரெண்டையும் கீழே ஊனி கழுத்து பகுதியை மேல கொண்டு வரணும். இது வந்து ஓம் பானவே நமக. ஓம் பானவே நமக. ஓம் பானவே நமக. இது வந்து 4வது நிலை. ஓகேவா? 5வது நல்லா கை ரெண்டையும் முழங்கை வரைக்கும் ஊன்றீங்க. சரியா? ஊனி நல்லா தலையை கீழே ஊனணும். ஊனி பின்பகுதியை நல்லா தூக்கணும். இது வந்து ஓம் சுகாய நமக. ஓம் சுகாய நமக. ஓம் சுகாய நமக. ஓம் சுகாய நமக. நல்லா முழங்கை வரையும் கீழே ஊனுங்க. தலையும் கீழே ஊனுங்க. பின்பகுதியை நல்லா தூக்குங்க. முழங்கால் வந்து கீழே ஊனக்கூடாது. ஃபுல்லா தூக்கிடணும். உசாச்சி நீங்க ஊனி இருக்கீங்க, ஃபுல்லா தூக்கிடுங்க. முழங்கால ஊனாம நல்லா ஃபுல்லா தூக்கிடணும். இது வந்து ஓம் சுகாய நமக. கரெக்ட். கால் ஊனாம ஃபுல்லா தூக்குங்க. கை ரெண்டும் முழங்கை வரைக்கும் ஊனணும். தலை கீழே ஊனணும். பின்பகுதி ஃபுல்லா தூக்கணும். இது வந்து ஓம் சுகாய நமக. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து கொண்டு போறேன். ஆனா நல்லா 5 நிமிஷம் நிறுத்தி செய்யணும் இதெல்லாம். அடுத்து ஃபுல்லா படுக்கிறீங்க. படுத்து கை ரெண்டும் ஊனிக்கிறீங்க. கழுத்து பகுதி கீழே இப்படி ஊனணும். ஊனி நடுவுல பட்டெக்ஸ் பகுதி இருக்கு இல்லையா, அதை மட்டும் தூக்கணும். நான் பண்றது தெரியுதான்னு தெரியல. இது வந்து தலை வந்து இப்படி ஊனிக்கணும். கழுத்து வந்து இப்படி அந்த தாவாங்கொட்டை இருக்கு இல்லைங்களா, அதுல இப்படி ஊனிக்கங்க. கை ரெண்டையும் இப்படி வச்சுக்கோங்க. நடுப்பகுதி மட்டும் இப்படி தூக்கணும். இது நான் படமெல்லாம் இருக்கு, அப்புறம் அனுப்புறேன், சார்ட் அனுப்புறேன். இது வந்து ஓம் பூஷ்ணே நமக. ஓம் பூஷ்ணே நமக. ஓம் பூஷ்ணே நமக. நான் செஞ்சதுக்கு தெரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகேவா? இப்ப நான்
யாரும் சொன்னதெல்லாம் கரெக்டா புரிஞ்சிச்சா உங்களுக்கு? சரி. அப்புறம் ஆச்சு இது வந்து இப்படி இந்த தாடை வச்சுட்டு இது பண்றோம்ல, அந்த முழங்காலும் மேலதானே அப்படி தூக்கணும். முழங்கால் ஊனிக்கணும். முழங்கால் ஊனக்கூடாதுல்ல. இல்ல, இதுல முழங்கால் ஊனிக்கணும். இந்த நடு இந்த பகுதி மட்டும் தூக்கணும். ஓகே. இது மட்டும் தான் தூக்கணும். சரி சரி. இப்படி வரும். ஓகேவா? ஓகே ஓகே. நான் படம் இருக்கு, அப்புறம் அனுப்புறேன். அப்புறம் நான் இப்படி சொல்லும்போது அதையும் அப்புறம் படத்தையும் பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செட் ஆயிடும் கரெக்டா. அடுத்து முன்பகுதியை ஃபுல்லா அப்படி தூக்கி, இதெல்லாம் நல்லா ஸ்பைனல் கார்டுக்கு நல்ல எக்ஸசைஸ்கள் தான் இது. ஆனா இதை நம்ம அப்படியே சூரிய நமஸ்காரம், இந்த 12 நிலை சூரிய நமஸ்காரம் போட்டீங்கனாலே அடுத்து உள்ள எக்ஸசைஸ் எல்லாம் ஈஸியா பண்ண வரும். ஆசனங்கள்லாம் கழுத்து பகுதியை மேல எவ்வளவு தூரம் வளைக்க முடியுமோ வளைச்சுக்கங்க. முதுகு எவ்வளவு தூரம் வளைய முடியுமோ வளைச்சுக்கங்க. இது வந்து ஓம் ஹ்ரண்யாய நமக, ஓம் ஹ்ரண்யாய நமக, ஓம் ஹ்ரண்யாய நமக. ஓகேவா? அப்புறம் நான் 4வதுல வலது கால் மடக்க சொன்னேன் இல்லையா? இப்ப இதே இது 8வது இப்படி இடது கால் மடக்கி கை 2ம் ஊனி இந்த காலை நீட்டி கழுத்து பகுதியை மேல கொண்டு போகணும். இது ஓம் ஆதித்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக. ஃபர்ஸ்ட் 4வதுல இருந்து வலது கால் மடக்கி செஞ்சீங்க. அதே 9வதுல இடது காலம் மடக்கி செய்யறோம். எல்லாரும் மெதுவா செய்யுங்க. அந்தந்த பொசிஷன் கரெக்டா இப்ப அழுத்த வரலன்னா பரவாயில்ல, மெதுவா செய்யுங்க. செய்ய செய்ய அப்புறம் பின்னாடி வரும். அப்புறம் திருப்பி நம்ம 3, 2, 1 செஞ்சோம்ல, அதே மாதிரியே இப்ப கடைசி இது 10, 11, 12 3வது மாதிரியே இது ஓம் சவிக்னாய நமக, ஓம் சவிக்னாய நமக, ஓம் சவிக்னாய நமக. அப்புறம் அப்படியே 2வது மாதிரியே மேல கையை கொண்டு போகணும். இது ஓம் ஆதித்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக. அப்புறம் 1வது மாதிரியே வரணும். அரிக்கியாய நமக. 11வது வந்து பண்றது அரிக்கியாய நமக. அடுத்து இப்படியே நேர ஸ்ட்ரைட்டா முதல் செஞ்சவங்கள அதே மாதிரி கொண்டு வந்துருங்க. இது ஓம் சாஸ்தாவே நமக, ஓம் சாஸ்தாவே நமக. உங்களுக்கு தெரியல அந்த மேல கை எப்படி கொண்டு போறீங்க தெரியல. அந்த 2வது பண்ணோம்ல அதே பொசிஷன் தான். 2வது பண்ணும்போது நம்ம பின்னாடி முதுகு வளைச்சு கழுத்து கொண்டு போய் கையை பின்னாடி கும்பிட்டோம் இல்லையா, அதேதான். இது வந்து ஓம் அரிக்கியாய நமக, அரிக்கியாய நமக. அப்புறம் அப்படியே முதல் நிலை வந்து அப்படியே கும்பிடுங்க. இது 12 நிலை சூரிய நமஸ்காரங்கள். ஓகேவா? இன்னைக்கு ஒரே நாள்லயே நமக்கு அது என்னன்னு தெரிஞ்சிடாது. நான் செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமா அது உங்களுக்கு புரியும். சார்ட்டா அனுப்புறேன். இப்போ நல்லா உட்காந்து காலை நல்லா ரிலாக்ஸ் போடுங்க. இதை வந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையே சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன். சூரியனுக்கு உகந்த நாள் அன்னைக்கு எடுப்போம் அதை அப்படின்னு. தம்பி லீவுன்னு சொன்னோம். அப்படி நல்லா இந்த 12 நிலை சூரிய நமஸ்காரம் நல்லா பழகிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஆசனங்கள் நல்லா ஈஸியா நல்லா போட வரும். நல்லா காலை டப் பண்ணிக்கோங்க, நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க, நல்லா விரலை மடக்கி நீட்டிக்கோங்க.
யாருக்கு என்ன எந்த பொசிஷன் வருதோ அப்படி உட்காருங்க. பத்மாசனம் இருந்தால் பத்மாசனம், இல்லைன்னா சித்தாசனம் வந்தால் சித்தாசனம், இல்லைன்னா சமணம் குட்டி உட்காருது, எது வருதோ வந்து கன்வீனியன்ட்டாக உட்காந்துக்கங்க. அடுத்து ஓம்காரா சொல்கிறோம். நல்லா கை 2 சின்முத்திரால வச்சுக்கோங்க. நகை கண்ணு தான் நமக்கு ஒன்றுக்கு ஒன்று டச் பண்ணும். நல்லா ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஓ ஓ ஓ ஓம். ஓம். அடுத்து நல்லா காதை ஒட்டி மேலே கையை கும்பிட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அவங்கவுங்க குலதெய்வங்களை வேண்டிக்கங்க. யார் எங்கே எந்த ஆலயம் போகணுமோ அந்த ஆலயத்துக்குள்ளார போங்க. கொடி மரத்துக்கிட்ட நல்லா சேவிச்சுக்கோங்க. சேவிச்சுட்டு அப்படியே உள்ளார நுழைங்க. நல்லா அம்பாள் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள வாழ்த்துவோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல 100 கோடி ஆயிரம் பவளமணி மாலை நீங்கள் எல்லோரும் வாழிய வாழியவே அப்படின்னு நல்லா அவங்கள வாழ்த்திட்டு நம்மளுடைய குறை நிறைகளை சொல்லுங்க. அப்படியே மணி ஓசை நம்ம காதுல கேட்குது. அப்படியே தீப ஒளி அங்கே நடக்குது. நல்லா சேவிச்சுக்கோங்க. நல்லா அந்த தீப ஒளி நம்ம புருவத்துக்கிட்ட தெரியும். அப்படியே நம்ம டீப்பாக போட்டு போட்டு இதை நினச்சிட்டு செஞ்சோம்னா கண்டிப்பாக அதெல்லாம் தெரியும். அப்படியே சேவிச்சுட்டு பிரதர்ஷனமாக வந்து அப்படியே நம்மளுடைய எல்லைக்கு வரும். அடுத்து குருவுக்கு நமஸ்காரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அடுத்து வேண்டும் நிலை தியானம். இடது கை கீழே வலது கை மேலே. யாருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சொல்லி கேளுங்க, கண்டிப்பாக நடக்கும். குழந்தைங்களோட படிப்பு, குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தைங்களுக்கு குழந்தை பிறக்கணும், உடம்பு உபாதைகள் சரியாகணும், என்ன உங்களுக்கு அந்த பிரச்சனைன்னு தோணுதோ அதை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கேட்டோம்னா கண்டிப்பாக அது நடக்கும். அதனால அதை நல்லா ப்ரேயர் பண்ணிடுங்க. அடுத்து கை ரெண்டையும் இப்படி வச்சு இறைவனுடைய திருப்பாதத்தில் நம்ம குடும்பம் நம்மளை சார்ந்தவர்கள் எல்லாரும் இறைவனுடைய திருப்பாதத்தை பிடிச்சி சரணாகதி ஆகிக்கணுங்கிறது தான் இதனோட தத்துவம். நல்லா அதையும் ப்ரேயர் பண்ணிக்கணும்.
இந்த 12 நிலை சூரிய நமஸ்காரங்கள் போடும்போது நல்ல திறந்த வெளியில மாடியில மொட்டை மாடியில கிழக்கு பார்த்து சூரியனை பார்த்து இதை செஞ்சீங்கன்னா இந்த கண்ணுக்கு அவ்வளோ பவர் அது. சூரிய நமஸ்காரம் நம்ம அந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை உள்ளபடி நம்ம சூரிய பகவானுக்காக நம்ம எல்லாம் சாமி கும்பிடுவோம் இல்லையா? அது இந்த மாதிரி இந்த சூரிய நமஸ்காரங்களையும் பண்ணி செஞ்சோம்னா அவ்வளோ கண்ணுக்கு நல்லா இருக்கும். கண்ணாடியே தேவையில்லைங்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த பவர் கொடுக்குமா அது சூரியன் பகவான். இது எல்லாமே நம்ம அப்படி வீட்டுக்குள்ள உட்காந்து உட்காந்து செய்யறோம். கொஞ்சம் நல்ல திறந்த வெளியில பண்ணணும்னா இன்னும் நல்ல உடம்புக்கு அந்த வெளி காற்றுகள் உள்ள போகணும், நம்ம காற்றுகள் வெளியே போகணும். அப்படியெல்லாம் போய் செஞ்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும் உடம்புக்கு. அதாவது கோயில்கள்லயும் இப்ப தியான மண்டபம் இருக்கு. நல்லா தியானம் பண்ணி பழகுங்க. கடல் சைடு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் உட்காந்து தியானம் பண்ணுங்க. இந்த சோலையாட்டம் நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் போனீங்கன்னா அங்கேயும் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொரு இடங்களையும் நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ண 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 நம்மளுடைய மனசும் உடம்பும் நல்லா ரிலாக்ஸா நல்லா இருக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு அந்த இது கிடைக்குதோ கிடைக்கக்கூடிய இடங்கள்ல உட்கார்ந்து அமைதியா ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணி எந்திரிச்சிங்கன்னா அவ்வளோ சக்தி நமக்கு அந்த ஆற்றல் நமக்கு கொடுக்குமா. வெளி ஆற்றல்கள் நமக்கு அந்த பிரபஞ்சத்தோட சக்தி நமக்கு கிடைக்குமா. அதனால இனிமே யார் எங்க போனாலும் இதை அனுபவிங்க. இதை செஞ்சு பாருங்க. அவ்வளோ ஒரு நல்ல எஃபெக்டா நல்லா இருக்கு. கடற்கரை, ஆறு இருக்குல்ல, குளங்கள், ஆறு, குளம், இந்த மாதிரி சோலையா உள்ள இடங்கள், மரங்கள் நிறைய இருக்கக்கூடிய இடங்கள். இப்போ கோயில்கள்லயே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தியான மண்டபம்னு கட்டி வச்சிருக்காங்க. நல்லா அதுக்குள்ளார போய் உட்கார்ந்து தியானம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த கெட்ட சக்திகள்லாம் விலகி நல்ல வைப்ரேஷன் நல்ல இது நமக்கு உள்ளார வருது. பிரபஞ்சத்தோட சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து கால் வலிச்சுச்சுன்னா ரிலாக்ஸ் போட்டுக்கோங்க. இல்லைன்னா தொடர்ந்து மூச்சு பயிற்சி பண்ணலாம். நல்லா ஒரே துவாரத்துல காத்து ஓம்கம் உச்சரிப்பு மறந்துடாதீங்க. நல்லா சுவாசத்தை ஓம்ல இழுத்து ஹம்ல விடுங்க. ஒரே துவாரத்துல இழுத்து ஒரே துவாரத்துல விடுங்க. அடுத்து ஒரு துவாரத்துல நல்லா சுவாசத்தை இழுத்து அடுத்த துவாரத்துல விடும். அடுத்து நல்லா சுவாசத்தை இழுத்து கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சு அதுக்கு பிறகு விடுங்க.
அடுத்து நல்லா சுவாசத்தை இழுத்து அந்த சுவாசத்தை அப்படியே எச்சி முழுங்குற மாதிரி உள்ள முழுங்கிட்டு அதுக்கு பிறகு விடுங்க. ரெண்டு ரெண்டு 4 தடவை செய்யணும், இல்லைன்னா 4 நாள் 8 தடவை செய்யணும். அடுத்து நல்லா சுவாசத்தை உள்ளார இழுத்து வயிறு வரையும் போகும் அந்த காத்து. அதுக்கு பிறகு வெளியே விடணும். அடுத்து இந்த ஆள்காட்டி விரல் ரெண்டையும் இந்த காது முக்கோணத்திட்ட வச்சுட்டு நல்லா சுவாசத்தை இழுக்கும் போது அடைச்சுக்கங்க, விடும்போது அப்படியே விட்டுருங்க. அடுத்து கை ரெண்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி போகணும். இப்படி குத்தக்கூடாது, இப்படி ப்ரெஸ் பண்ணி மேலே போய் கீழே வரணும். இப்படி குத்தாம நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி வாங்க. அடுத்து நல்லா சுவாசத்தை உள்ளர இழுத்து 2 துவாரத்தையும் மூடிட்டு பல்லு வழியே சின்னு வெளியில விடுங்க. அடுத்து நாக்கு வழியா சுவாசத்தை உள்ள இழுத்து மூக்கு வழியா ஒரு துவாரத்துல விடுறீங்க.
அப்படி நாக்கு வழியா கூச்சு உங்களுக்கு இழுக்க முடியலன்னா வாயை அப்படி கூச்சு வச்சுட்டு அப்படி பண்ணீங்கன்னா அது வழியா நாக்கு வழியாவே உள்ள போயிடும். அடுத்து நல்லா சுவாசத்தை உள்ள இழுத்து வெளியில விடுங்க. திருப்பி வெளியில விட்டு உள்ள வெளியில இழுத்து உள்ள விடணும். உள்ள இழுத்து வெளியில விடணும். இது நல்லா அப்படியே ஃப்ரீ பண்ணிட்டு நல்லா காலை ரிலாக்ஸ் கொடுத்துட்டு அடுத்து கை முத்திரைகள். நடுவிரலை மடக்கி அது மேலே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தொட மேலே வச்சுக்கோங்க. நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. நல்லா சுவாசங்களை உள்ள இழுத்து வெளியில விடுங்க. வெளியில இழுத்து உள்ள விடுங்க. இதுக்கு பேர் சூன்ய முத்திரை. அடுத்து பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல், மோதிர விரல் சுண்டு விரல் நல்லா நுனியை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும். அடுத்து வாயு முத்திரை. கட்டை விரலை மடக்கி ஆள்காட்டி விரலை மடக்கி அது மேலே கட்டை விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும். நல்லா சுவாசத்தை உள்ள இழுத்து வெளியில விடணும். வெளியில இழுத்து உள்ள விடணும். எல்லாம் ஒரு 4 தடவை இப்போ பண்ணிக்கோங்க. அப்புறம் 5 நிமிஷம் நிறுத்தி செய்யணும் இதெல்லாம். அடுத்து பிருத்திவி முத்திரை. மோதிர விரலும் கட்டை விரலும் நுனி மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நல்லா அந்த நெகக்கண்ணுகிட்ட வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சுவாசத்தை விடுங்க. அடுத்து சுத்தி முத்திரை. இது நல்லா கால நேரத்தில் தான் போடணும். இந்த 2 விரலையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஆள்காட்டி விரலும் நடு விரலும் ஒன்றா, மோதிர விரலும் சுண்டு விரலும் ஒன்றா, அதோட நடுப்பகுதியில் கொண்டு வந்து இந்த கட்டை விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சுத்தி முத்திரை, நம்ம உடம்ப சுத்தப்படுத்துறது. அடுத்து நடு விரலும் கட்டை விரலும் நல்லா நுனியை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கட்டை விரலை கொண்டு வந்து நல்லா சுண்டு விரல்கிட்ட வச்சு ப்ரெஸ் பண்ணி கையை மூடிக்கங்க விரலெல்லாம். இது வந்து ஆதி முத்திரை. அப்படி இதில் ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுவோம். இது வந்து பிரபஞ்ச சக்தி. 5 பஞ்சபூதத்தோட சக்தியும் நமக்கு கிடைக்கணும்.
அது பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தோட சக்தி நமக்கு உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அது வந்து அந்த இறைவனுடைய சக்தி நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி நல்லா ப்ரேயர் பண்ணிக்கங்க. அதுக்கு தான் இதெல்லாம் இந்த ஓப்பன் பிளேஸ்ல பண்ணுங்க. பண்ணுனா அந்த பிரபஞ்சத்தோட சக்தி நமக்கு உள்ளார கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து மகர முத்திரை. இதான் ஆச்சு பிளட் ப்ரெஷருக்குலாம் நல்லதுன்னு நேத்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா? அது மேல இந்த கட்டை விரல வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. பண்ணும்போது இப்படி ஒரு ஹோல் வரும். அதுல இந்த வலது கை இருக்குல்ல, அதனோட கட்டை விரல உள்ள விட்டு இது எல்லாத்தையும் இப்படி பின்னாடி புடிச்சுக்கங்க. நல்லா கைய நீட்டி நல்லா சுவாசங்களை உள்ள இழுத்து வெளியில விடுங்க, வெளியில இழுத்து உள்ள விடுங்க. அடுத்து வயிறு முத்திரை. இடது கையை வந்து இப்படி விரிச்சுக்கணும். அதனோட கட்டை விரல வந்து வலது கை 4 விரலால வச்சு மூடிக்கங்க. வலது கையோட கட்டை விரல மேல வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. இது வயிறு முத்திரை. அடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இது அக்னி சக்தி முத்திரை. இந்த ஓம் உச்சரிப்பு சுவாசங்கள் மறந்துடாதீங்க. முத்திரை. மோதிர விரலையும் சுண்டு விரலையும் அடக்கி கட்டை விரல வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. யாரோ மியூட் போட்டுக்கங்க. அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு கேட்கும். நல்லா கையை நீட்டிக்கங்க. நல்லா சுவாசங்களை ஓமுகம் உச்சரிப்புல இழுத்து விடுங்க. அடுத்து மகா சிரசு முத்திரை. இந்த 3 விரலும் ஒண்ணா இந்த மோதிர விரல உள்ள மடக்கிடுங்க. இந்த 9 முத்திரைகளும் கை நீட்டி தான் செய்யணும். அடுத்த 6 தான் நெஞ்சுக்கிட்ட வச்சு செய்யணும். முதல் சொல்லி கொடுத்த 8 தொடையில வச்சு செய்யணும். அடுத்து கட்டை விரல் ஆள்காட்டி விரல் நம்மளை நோக்கி திருப்பிக்கங்க. திருப்பிட்டு இந்த கட்டை விரல் ஆள்காட்டி விரலால இந்த நடுவரல பிடிச்சிக்கோங்க. இது வந்து தர்ம சக்கர முத்திரைன்னு பேரு. நம்ம உடம்புகள்ல இருக்கக்கூடிய சக்கர முத்திரைகளுக்கு இதை நம்ம கொடுக்குறோம். அடுத்து தாரண சக்தி முத்திரை. நம்ம சின்முத்திரால உட்காரோம் இல்லையா, அதேதான் தாரண சக்தி முத்திரை இதுக்கு பேரு. நல்லா ஓமுகம் உச்சரிப்புல சுவாசங்களை இழுத்து வெளியே விடுங்க. அடுத்து எல்லா விரலையும் ஒன்னா சேர்த்து கட்டை விரல அது மேல வச்சு பிரஸ் பண்றீங்க. இது முகுல முத்திரை. அடுத்து இந்த 4 விரலையும் விரிச்சு அந்த கட்டை விரல்கிட்ட கட்டை விரலை கொண்டு போய் சுண்டு விரலை வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. இடது கையை நீட்டிக்கங்க, வலது கையை மூடிக்கங்க. ஸோ இந்த 9 முத்திரையும் நீட்டி செஞ்சோம். அடுத்து திரிகோணா முத்திரை மார்பு கிட்ட வச்சு செய்யணும். நடுவிரல் மோதிர விரல், நடுவிரல் மோதிர விரல் நாளையும் ஒன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. ஆள்காட்டி வரலும் ஒன்னா, கட்டை வரலும் ஒன்னா, துண்டு வரல தனியா விட்டுருங்க. இது நல்லா இப்படி நெஞ்சுக்கிட்ட நிறுத்தி செய்யணும். இது திரிகோணா முத்திரைன்னு பேரு.
கோர்த்து எல்லா விரலையும் உள்ள மடக்கி மோதிர விரல் மேல, கட்டை விரல் மேல. அது 2யும் மட்டும் நல்லா நுனி பிரஸ் பண்ணிக்கங்க. இது காளேஸ்வரர் முத்திரை. காளேஸ்வரர்னா நம்ம சிவபெருமான், சிவனோட முத்திரை இது. நல்லா இந்த இடத்துக்கிட்ட வச்சு செய்யுங்க. உஷாச்சி என்னவோ கேக்குறீங்க, மியூட்ல கேக்குறீங்க, ஒன்னும் கேட்கல. இல்ல இந்த முத்திரை மட்டும் இன்னும் ஒரு தரம் காமிங்க. இப்ப இந்த சிவனோட இது மட்டும். அதான் இதோ ஃபர்ஸ்ட் எல்லா விரலையும் மூடிக்கங்க. திருப்பி மோதிர விரல வெளியில எடுத்துக்கங்க. கட்டை விரல வெளியில எடுத்துக்கங்க. இது பாத்தீங்கன்னா அப்படியே சிவன் அம்சம் மாதிரியே இருக்கும். மற்ற எல்லா விரலும் உள்ள மடக்கி கட்டை விரலும் மோதிர விரலும் மட்டும்தான் மேல நல்லா பிரஸ் பண்ணிக்க. அடுத்தது குருவி முத்திரை. இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அதை இந்த கட்டை விரலோட இந்த வளைவுல நுனிவுல வச்சுக்கோங்க. வச்சுட்டு கட்டை விரல், நடுவிரல், மோதிர விரல் 3யும் ஒன்னா சேர்த்துக்கங்க. இது எல்லாமே நம்ம மார்பகத்தை தான் வச்சு செய்யணும். நெஞ்சு பகுதியில வச்சு செய்யணும். இதெல்லாம் நான் இப்போ ஒரு செகண்ட் கூட நான் நிறுத்தல. வேகமா போயிட்டு இருக்கேன். நீங்க செய்யும் போது நிறுத்தி செய்யுங்க இதெல்லாம். ஓகேவா? இதுலயே 2வது நிலை இருக்குது. இந்த ஆள்காட்டி விரல உள்ள விட்டு திருப்பி பழையபடி அது 3 விரலையும் புடிச்சுக்கிறீங்க. அடுத்து பைரவர் முத்திரை. இது என்ன பண்றீங்கன்னா, இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதுல இப்படி வெளியில விட்டுருங்க. ஆள்காட்டி விரல கட்டை விரலுக்கு வெளியில விட்டுட்டு இந்த கட்டை விரல், நடுவிரல் இது 2யும் ஒண்ணா இப்படி ஜாயின் பண்ணிக்கங்க. பண்ணீங்கன்னா இது பைரவர் முத்திரை. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா. அப்படி திருப்பிக்கிட்டீங்கன்னா இது பைரவர் முத்திரை. அடுத்து இந்த நடுவிரலும் மட்டும்தான். இந்த நடுவிரல் மட்டும் நுனி மடக்கிக்கங்க. மடக்கிட்டு மற்றதெல்லாம் இப்படி வச்சு இந்த பொசிஷன்ல. இது ஆம முத்திரை. இது இப்படியெல்லாம் பண்ண வராது, இப்படி பண்ணுங்க. படுக்க வச்சு இது ஆம முத்திரை. அடுத்து நம்ம வேண்டும் நிலை சொல்லுவேன் இல்லையா, இடது கை கீழே வலது கை மேலன்னு அப்படி வச்சுட்டு இந்த கட்டை விரல மேல கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து இது இந்த தொப்புள் கிட்ட வரணும். தொப்புள் அந்த ஹோல் கிட்ட இருக்கணும். இருந்து இந்த மாதிரிலாம் மூச்சை இழுத்து இது பண்ணி விட்டு செஞ்சீங்க அப்படின்னா இது கல்லீரல், லேடிஸுங்களுக்கு கர்ப்பப்பையில இப்பெல்லாம் கட்டின்னு சொல்றாங்களே, நீர் கட்டி அது இதுன்னு, அதெல்லாம் இந்த மாதிரி இது பண்ணீங்கன்னா கரைச்சு கொடுக்கும். கிட்னி பிரச்சனைகள் எது இருந்தாலும் இந்த வயிற்றுக்கு கீழே நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது ஃபுல்லா இது சரி பண்ணி கொடுக்குங்கிறாங்க. அதனால இந்த இடத்துல நம்மளோட தொப்புள் இருக்கணும். தொப்புளோட அந்த ஹோல் இருக்கணும். இது இப்படி மேலையும் கீழையும் வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா சுவாசத்தை உள்ள இழுத்து வெளியே விடணும், வெளியில இழுத்து உள்ள விடணும். நம்ம அந்த முத்திரைகள் வைக்கும்போது சுவாசங்கள் மறந்துடுவோம். ஆனா அதையும் விடாம சேர்த்து செஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் நல்லா இருக்கும். அது சுவாச பயிற்சி இல்லாமையும் செய்யலாம்னு சொல்றாங்க. நம்ம மூச்சு பயிற்சி போது இதுல சுவாசங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது நல்லா கொஞ்சம் கேட்கும். அதனாலதான் இது நம்ம வயிறு சம்பந்தப்பட்ட வயிற்றுக்கு கீழே உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணி கொடுக்குமா. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் நேரங்கள் செய்யணும். ஓகேவா? ஓகே, ஆயிடுச்சு. ரிலாக்ஸ் கொடுப்போம். கொஞ்சம் நேரம் போடும். இப்ப எல்லாம் நம்ம பண்ணிட்டு செய்யும் போது கால் வலிக்கல பாருங்க. அதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்பு பழகிரும். இப்படி ஒவ்வொன்றும் பழகும் போது நல்லா இருக்கும் உடம்பு ஆரோக்கியமா. நல்லா கால் வலி ரிலாக்ஸ் இது பண்ணிட்டு நல்லா படுத்து கை காலை அகலமா விரிச்சுக்கோங்க. நல்லா கை கால் அகலமா விரிச்சு நல்லா உச்ச
உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னு ஒவ்வொரு பகுதியையுமே நம்ம சொல்லி சொல்லி ரிலாக்ஸ் சொல்லிக்கலாம். நாங்க இப்ப சொல்லி கொடுக்கறதுனால நேரமின்மையினால நாங்க கடகடன்னு போறோம். நீங்க எல்லாரும் நீங்களா செய்யும்போது பொறுமையா நிதானமா செய்யுங்க. இன்னும் நல்லா எஃபெக்ட் நல்லா இருக்கும். நல்லா உள்ளங்கால் வரைக்கும் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நல்லா நம்மளை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, நமது உடலும் உடலில் உள்ள ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் நன்றி. ராஜயோகத்தில் வாழ்க வளமுடன் நலமுடன். தயவு செஞ்சு மியூட் போட்டுக்கங்க, அப்பதான் ஓகே. நல்லா கை கால அகலமா விரிச்சு படுத்துக்கங்க. நல்லா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரிலாக்ஸ் 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 நல்லா ரிலாக்ஸ் சொல்லிக்கங்க. எந்த இடமும் நமக்கு வலிக்கல. எல்லா உள் உறுப்புகளும் நல்லா வேலை செய்து நல்ல ஆற்றலை நமக்கு இறைவன் கொடுக்குறாரு. அதை நல்லா பயன்படுத்திக்கங்க. நம்மளை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, நமது உடலும் உடலில் உள்ள ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் நன்றி. ராஜயோகத்தில் வாழ்க வளமுடன் நலமுடன். நல்லா கை கால விரிச்சு ரிலாக்ஸ் பண்ணி படுத்துக்கங்க. நல்லா உடல் ஆரோக்கியமா இருக்கு. நல்லா இறைவனுடைய அத்தனை இயற்கை தன்மைகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. நல்லா ஆரோக்கியமா இருக்கும். எந்த நோய் நொடியும் நமக்கு கிடையாது. நல்லா இருக்கும். மனசும் நல்லா ரிலாக்ஸா நல்லா இருக்கு. நம்மளை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, நமது உடலும் உடலில் உள்ள ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் நன்றி. ராஜயோகத்தில் வாழ்க வளமுடன் நலமுடன். ஓ சாந்தி சாந்தி சாந்தி. இன்றைய பொழுது எல்லாம் நல்லா நடக்கணும்னு வேண்டிட்டு அப்படியே எந்திரிங்க. கொஞ்சம் படுத்து ரிலாக்ஸ் கொடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அப்பதான் உடம்பு நல்லா ஃப்ரீ ஆகி கலகலன்னு நல்லா இருக்கும். தலை சுத்தாது, எதுவும் செய்யாது. ஓகே, எல்லாருக்கும் நன்றி. நன்றியாச்சி. 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 எல்லாம் நீங்க லைட்டுக்கு முன்னால நின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு அந்த முத்தைகள் தெரியும். நீங்க லைட்டுக்கு பின்னால இருக்கு, லைட்டு முன்னால இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், எங்களுக்கு தெரியும் அந்த